அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 11ஆம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் 12 பொருளியலுக்கான கணித முறைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொருளியல் பாடத்தில் கணிதம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? கணித கருத்துக்கள் நிறைய பொருளியல் சார்ந்த விஷயங்களை தீர்ப்பதற்கு, முடிவுகளை மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது. எனவே இந்த பொருளியலுக்கு கணித முறைகள் என்பது அவசியமான ஒன்று என்ற வகையில் இந்த பாடத்திட்டம் நமக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொருளியலில் பகுப்பாய்வு என்பது பற்றாக்குறையான வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்துவது குறித்து தீர்மானித்தல். பற்றாக்குறையான வளங்கள், பொருளியல் என்றாலே பற்றாக்குறையான வளங்களை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது, இது சார்ந்து மிக சரியான அளவீடுகளை நாம் காண்பதற்கு இந்த கணித கருத்துக்கள் அவசியம் தேவைப்படுகிறது. அடுத்ததாக, குறிப்பிட்ட நோக்கங்களை அடைவதற்கு மாற்று பயன்பாடுடைய வழிகளிலிருந்து சிறந்த மாற்று பயன்பாட்டை நாம் எவ்வாறு தெரிவு செய்தல், இந்த சாய்ஸ் மேக்கிங் எப்படி செய்யலாம், இது குறித்தும் நமக்கு அந்த அறிவு இங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றது. அடுத்த, பொருளியல் பகுப்பாய்வில் நாம் அடைய வேண்டிய நோக்கங்களை அடைவதற்கு இந்த கணிதமானது துணை நிற்கின்றது. சரிங்களா? இப்போ இந்த கணிதத்தை நாம் ஏன் கற்க வேண்டும்? பொருளியல் பாடம் கற்கும் மாணவர்களாகிய நீங்கள் இந்த கணிதத்தை ஏன் கற்கிறீர்கள், அது குறித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தி பகுப்பாய்வு, நுகர்வு பகுப்பாய்வு, செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு அப்படின்னு பாடங்கள்லாம் நீங்கள் லெசன் 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன் இதிலெல்லாம் படிச்சிருக்கீங்க இந்த வருஷத்துலேயே. இப்படி நீங்கள் படித்த இந்த பாடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கணித கருத்துக்கள் இருக்குது. இறுதிநிலை கருத்து, மார்ஜினல் கான்செப்ட்னு சொல்லுவோம். இந்த இறுதிநிலை கருத்துனா இறுதிநிலை செலவு, இறுதிநிலை வருவாய், இது போன்ற கருத்துக்கள், இந்த மொத்த செலவு, அதே மாதிரி மொத்த வருவாய், மொத்த உற்பத்தி, இறுதிநிலை உற்பத்தி, இவற்றையெல்லாம் கணக்கிடுவதற்கு இந்த கணித அறிவானது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இறுதிநிலை ஓரளவு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு செலவாகிறது, மொத்த செலவோடு ஒரு கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் உற்பத்தியை செய்கின்றோம், அதோடு கூடுதலாக ஒரு அலகு கூடுதல் உற்பத்தி செய்வதற்கான செலவு, ஏற்கனவே இந்த மொத்த செலவோடு எவ்வளவு கூடுகிறது, இதை காண வேண்டும் என்றால் நமக்கு அந்த கணித அறிவு அவசியமாகிறது. அது கூட நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் சொல்லியிருப்போம். MCN இஸ் ஈக்குவல் TCN மைனஸ் TCN மைனஸ் 1. n பண்டங்களுடைய மொத்த செலவிலிருந்து அதற்கு முந்தைய பண்டங்கள் n-1 வரைக்குமான பண்டங்களுடைய செலவை கழிக்க நமக்கு MCN என்ற செலவு கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொருளியலில் கணித முறைகள் எண்ணளவை மாறிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி துல்லியமான முடிவுகளை பெறுவதற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. அப்புறம் நீண்ட விளக்கமான பொருளியல் பாடப்பொருளை தெளிவான எளிய குறியீடுகள் கொண்ட கணித முறைகள் மூலமாக புரிந்து கொள்வதற்கும் அதற்காகவும் பயன்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பொருளியலில் கணிதம் இதை பற்றி பேசுனது யார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, சர் வில்லியம் பெட்டி. இவருடைய காலகட்டம் 1623லேருந்து 1687 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் என்ன செய்கிறான்னு சொன்னோம்னாக்கா, பொருளியல், அரசியல் மற்றும் பொருளாதார கருத்துக்கள், எண்கள், எடை, அளவுகள் இது மாதிரி சுருக்கி தரப்பட வேண்டும், நியூமரிக்கல் வேல்யூஸ், நியூமரிக்கல் டேட்டாவாக தரணும் அப்படின்னு சர் வில்லியம் பெட்டி அப்படிங்கிறவர் தான் முதலாக பொருளியலில் கணிதத்தை என்ன செய்கிறாருனாக்கா பயன்படுத்துகிறார். இவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜியோவானி செவி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, முதலாக இந்த கணித முறைகளை பயன்படுத்தவே ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளியலில் கணித முறையுடைய பயன்கள். எந்தெந்த வகையில் இந்த கணித முறைகள்லாம் பயன்படுது, பொருளியல் பிரச்சனைகளை சுருக்கமாக வழங்கிட பயன்படுது, இது ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அடுத்து, பொருளியல் கருத்துக்களை விளக்கிட இந்த கணித முறையானது பயன்படுகிறது. இப்போ ஒரு சின்னோண்டு ஒரு இன்சிடெண்ட் மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் உப்புமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த உப்புமா வாட் இஸ் திஸ், வடநாட்டுக்காரு, இதை பார்த்தது கிடையாது, சாப்பிட்டதில்லை, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதை என்னென்னமோ சொல்லி விளக்கி பார்க்குறாரு, தெரியல. அப்போ எப்படி புரிய வைக்கிறது, டு யூ நோ கேசரி அப்படின்னு கேட்குறாரு. கேசரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, கேசரி மைனஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு உப்மா அப்படின்னு முடிச்சிட்டார்.
ஓஐசி புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. உமால இன்னும் கடுகுகளுக்கெல்லாம் தாளித்து கொட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கான்செப்ட் ஈஸி, சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். ஸோ இந்த பொருளியல் கருத்துக்களை மிக எளிமையாக விளக்கிறதுக்கு இந்த கணித கருத்துக்கள்லாம் பயன்படுதுங்கிறதுக்காக அதை சொன்ன வேடிக்கையாக. இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா வேறு எதுக்கு பயன்படுது? பொருளியல் ஆய்வில் வந்து எண்ணிக்கையிலான பல்வேறு அதிக எண்ணிக்கையிலான மாறிகளை நாம் பயன்படுத்துவதற்கு வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ், விலையும் தேவையும் எதிர்க்கணிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ தேவையை தீர்மானிப்பது விலை. ஆசைப்பட்டு தொற்றுவேன் ஒரு ப்ராடக்டை, காசை கண்டு விட்டுடுவேன். அது நம்மகிட்ட நடைமுறையில் இருக்குது. ஒரு பொருளை பார்க்குறேன், அதை போய் எடுத்து பார்க்குறேன், விலை அதிகமாக இருக்குது, ஸோ தேவையை குறைச்சிட்டு, ரைட்டுங்களா? இப்போ அந்த தேவையை அந்த விலை மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது, இன்னும் பல்வேறு காரணிகள் இருக்குது. தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய சுவை, தெரிவு செய்தல் சுதந்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் என்னுடைய செல்வ செழிப்பு நிலை, சரிங்களா, என்னுடைய விருப்பம்லாம் இருக்குது, சரிங்களா. இப்படி பல்வேறு காரணிகள்லாம் இருக்குது. அந்த காரணிகளும் சேர்ந்து தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த தேவையை தீர்மானிக்குது. அப்படின்னா பல மாறிகள் இருக்குது. வருமானம் இருக்குது, என்னுடைய மூதாதையர் சேர்த்து வச்ச சொத்து இருக்குது, அதனால நான் காசை கரியாக்குறேன், இப்படிலாம் பல காரணங்கள்லாம் இருக்கும் தேவையை தீர்மானிப்பது. இப்போ அந்த ஒரு பொருளை வந்து நான் உழைச்சி சம்பாரித்து அந்த காசில் வாங்குறப்ப அந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னுடைய பின்புலத்தை வச்சுக்கூடையே, அல்லது நான் அதன் மேலே காட்டக்கூடிய அளப்பரிய அந்த ஆசை, அதுவும் கூட என்ன செய்யுதுனாக்கா அந்த தேவையை தீர்மானிக்குது. இதெல்லாம் மாறிகள், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எண்ணிக்கையில் அடங்காத நிறைய மாறிகளை உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா அரசாங்கம் ஒரு அமைப்பு, அந்த அரசாங்கமோ அமைப்போ வந்து கொள்கை முடிவுகள், பொருளாதார கோட்பாடுகளை எடுக்கிறப்ப அந்த பொருளாதார கோட்பாடுகளுடைய தாக்கம், இம்பேக்ட், விளைவு என்னமா இருக்கும், எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி துல்லியமான தீர்மானங்களை எடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா இந்த கணித முறையை கற்பதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் ஆகுங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த சார்பு பற்றி பார்ப்போம். இந்த சார்புகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சாராத மாறிகளை காண்பதற்கு. இப்போ நீங்கள் 10th வரைக்கும் பார்த்தப்ப, ஏன்னா அது பேஸாக இருக்கிறதுனால திரும்ப ரீகால் பண்ணுறவங்களுக்கு y = mx + c நேர்கோட்டின் சமன்பாடுன்னு படிச்சிருப்போம். y = mx + c. இந்த mங்கிறது சாய்வு, xங்கிறது ஒரு மதிப்பு தரப்போகிறோம், ப்ளஸ் சிங்கிறது y வெட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். எக்ஸுக்கு ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துறீங்க. இப்போ சப்போஸ் அந்த சமன்பாடு y = 5x + 3 இருக்குன்னு வச்சுக்குவோம். y = 5x + 3 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இந்த எக்ஸுக்கு மதிப்பு நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா 5 × 1 5 + 3 8. அப்போ ஒய்யுடைய மதிப்பு 8. எக்ஸோடைய மதிப்பு சாராதது, ஒய்யோடைய மதிப்பு சார்ந்தது. எக்ஸுக்கு நீங்கள் 1ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸை பொறுத்து ஒய்யோடைய மதிப்பு 8ன்னு ஆகுது. இந்த சார்புகள் வந்து எதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நேர்கோட்டு சமன்பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உதாரணம் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் சொன்னோம்னாக்கா என்னன்னாக்கா y = mx + c அப்படிங்கிற ஃபார்மேட் மாதிரியே y = ax² + bx + c அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு சமன்பாடு. இது வந்து பெராபோலா, பரவளையத்துடைய சமன்பாடுன்னு சொல்லுவோம். எக்ஸோடைய அந்த அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படி பவர் வந்து ஒன்றுக்கு மேற்படாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது நேர்கோட்டுடைய சமன்பாடு. இப்போ நாம் இந்த நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கான சூத்திரங்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கான சூத்திரம் 3 சூத்திரங்கள் இங்கே வந்து நான் வந்து போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா m = y2 - y1 / x2 - x1. 2 புள்ளிகள் இருந்துச்சுனாக்கா அதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா சாய்வை கண்டுபிடிக்கலாம். y2 - y1 அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒய்யில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றம் x2 - x1 அப்படின்னு சொல்கிறது எக்ஸில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றம், ஸ்மால் சேஞ்ச் அண்ட் இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன மாற்றம், அதுதான்.
இதை பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்சியேஷன் dy by dx அப்படிங்கிறது சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இறுதிநிலை கருத்துக்களில் இந்த விஷயங்கள் வரும். சின்ன சேஞ்ச் இந்த வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா, கிராஃப். இதில் வந்து ஓ இது வந்து 0 கிடையாது, ஓ ஆரிஜின் தோற்றுவாய் ஆதி புள்ளின்னு சொல்லுவோம். இது வந்து ஆரிஜின் ஓ. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இந்த இருக்குது. நம்ம ஆல்ஃப்ரெட் மார்சல் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன செய்கிறாருனாக்கா ஒய்ஹெச்சில் எப்பொழுதும் விலையை குறிக்கிறது வச்சிருக்கிறார். விலைங்கிறது என்னென்னா பணம் சம்பந்தப்பட்டது. அந்த மணி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் ஒய்ஹெச்சில் தான் எப்போதும் குறிக்கணும். அதை மனசில் வச்சுங்க. அதே மாதிரி எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அளவுகள், எண்ணிக்கையிலான அளவுகள், தேவை 10 பண்டங்கள் 20 பண்டங்கள் 30 பண்டங்கள், பண்டத்துடைய அளவு அப்படின்னு சொல்கிறோம். பண்டத்துடைய தேவையும் இருக்கலாம், பண்டத்துடைய அளிப்பும் இருக்கலாம். ஸோ தேவை அளிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் எப்பொழுதும் எங்கே இருக்கணும், எக்ஸ்ஹெச்சில் தான் இருக்கணும். எக்ஸ்ஹெச்சில் தேவையை நம்ம குறிக்கணும். இப்போ இது வந்து தேவைக்கோடு, தேவைக்கோட்டுடைய வடிவம் இது. இந்த தேவைக்கோட்டில் பாருங்கள், சப்போஸ் விலையை குறைக்கிறேன், ஒரு இந்த அளவு விலை இருக்குது, இதிலேருந்து இந்த அளவுக்கு விலை இருக்குது, இந்த விலையை வந்து ஒரு சிறு அளவு நான் குறைக்கிறேன். குறைச்சேன்னாக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா தேவை வந்து அதிகரிக்குது, இந்த பக்கம் போகுது. இதுதான் ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன மாற்றம். சின்ன மாற்றம் அதாவது இந்த y2லேருந்து y1க்கு போகுது, y2லேருந்து y1க்கு போகுது. அப்போ இது ஒய்ஹெச்சில். அதே மாதிரி இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக இருக்குது. இது x2லேருந்து x1க்கு போனாலும் சரி, x1லேருந்து x2க்கு போனாலும் சரி, இந்த சேஞ்ச், இந்த மாற்றம், இந்த y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1, இந்த சேஞ்சை தான் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு ஸ்லாஷ், பிதாகரஸ் தேற்றத்தில் கர்ண பக்கம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கர்ண வடிவத்தில் அதை வந்து நோட் பண்ணுறோம். இதுதான் ஸ்லோப், இதுதான் சாய்வு அப்படிங்கிறது. இந்த சூத்திரங்களை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டோம்னாக்கா பின்னாடி வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா சில கணக்குகளை செய்ய போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எடுத்து செய்வோம். இப்போ நம்ம 2 புள்ளிகள் தரப்பட்டால் நேர்கோட்டுடைய சமன்பாடு காண்பது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2,2 மற்றும் 4-8 ஆகிய 2 புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டுடைய சமன்பாட்டை காண்பது. இந்த கணக்கை செய்கிறோம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்ட் இருக்குது, 2, 2 புள்ளிகள் 2,2, அடுத்தது 4,-8. இது எக்ஸ்ஹெச்சில், இது ஒய்ஹெச்சில், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். 2, 2 அண்டு 4-8 இந்த 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. 2 புள்ளிகள் தந்தால் அந்த சூத்திரம் தெரியும். அதுக்கான அந்த கோட்டின் சமன்பாடு வந்து என்னங்க, y minus y1 by y2 minus y1 சமம் x minus x1 divided by x2 minus x1. இதில் x1 y1 x2 y2 எது? இந்த புள்ளியை நம்ம வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சமன்பாட்டில் இந்த மதிப்புகளை பிரதியிடுவோம். y minus y1 எவ்வளவு, 2 divided by y2 minus y1, y2 minus 8, இந்த 2 minus 8, அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ், அடுத்தது இந்த 2 எழுதியாச்சு, சமம் x minus x1, x மைனஸ் x1 மதிப்பு 2 வகுத்தல் x2 minus x1, 4x2, x1 வந்து 2, ஸோ 4 minus 2. இதை சுருக்கிறப்ப y minus 2 by மைனஸ் 8 மைனஸ் 2 சுருக்குனிங்கன்னா மைனஸ் 8 மைனஸ் 2 எவ்வளவு, மைனஸ் 10 சமம் எக்ஸ் மைனஸ் 2 பை 4ல் 2 போக 2. சரிங்களா? இந்த 2 இங்கே கொண்டுட்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்குவோம். 2y மைனஸ் 2 வித்தின் ப்ராக்கெட்டில் சமம் மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதை பெருக்கிறப்ப 2ஆல் பெருக்கணும்னா 2y மைனஸ் 2 இன்ட்டு 2 4 சமம் மைனஸ் 10x மைனஸ் 10 மைனஸ் 2 2 பெருக்குனா எவ்வளோங்க, ப்ளஸ் 20. சரியா? ரைட். இப்போ இந்த 2y இருக்குது, இந்த மைனஸ் 4
அங்கே போகட்டும். இடது பக்கத்தில் இருக்க -4 அங்கே போணுச்சுனாக்கா ப்ளஸ். ஸோ 2y சமம் -10x ப்ளஸ் 20. ஏற்கனவே சொன்ன மாதிரி -4 அங்கே ப்ளஸ் 4. ஸோ 2y சமம் -10x ப்ளஸ் 24. 2ஆல் டிவைட் பண்ணுவோம். எல்லா உறுப்பையும் ஒரு சமன்பாட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னாக்கா y சமம் -10x பை, இங்கே 2ஆல் டிவைட் பண்ண 2 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே பை 2 ப்ளஸ் 24/2. தட் இஸ் y சமம் -10 2ஆல் வகுத்தோம்னாக்கா -5x ப்ளஸ் 12. இதுதான் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கு. இங்கே பாருங்கள், இப்போ QD சமம் 100 - 5p. இந்த -5ங்கிறது -5x அந்த வடிவத்தில் இருக்குது. -5 என்ன செய்யுது? தேவை சார்பு. அடுத்தது QS சப்ளை, அளிப்பின் தேவை அளவு. 5p இந்த 2 கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுமே தேவை மற்றும் அளிப்பு சார்புகள். இவற்றை கொண்டு சமநிலை விலை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அளவு, தேவை அளவு எவ்வளவு, அளிப்புடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இது சமநிலை விலையில் QD சமம் QS நமக்கு தெரியும். QD QS ரெண்டும் சமம். அதாவது QS சமம் QD ரெண்டு சமம். QS எவ்வளவு? 5p சமம் QD மதிப்பு 100 - 5p. இந்த -5p சமன்பாட்டில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே உள்ள 5p ப்ளஸ் இந்த 5p சமம் 100. 5p ப்ளஸ் 5p ரெண்டையும் கூட்டினோம்னாக்கா 10p சமம் 100. ஸோ p மதிப்பு எவ்வளவு? 100. இந்த பெருக்கல்ல இருக்கிற 10 சமன்பாட்டுக்கு மறுபக்கம் போகிறப்ப வகுத்தலாக மாறி டிவைடட் பை 10. ஸோ p ஈக்குவல் டு 100 10ஆல் வகுக்கிறப்ப இந்த 0 கேன்சல் ஆகிடுது. மதிப்பு எவ்வளோங்க? ₹10. விலை எவ்வளவுங்க? 10. சமநிலை விலை 10. இப்போ அளிப்புடைய அளவு எவ்வளவு, தேவையுடைய அளவு எவ்வளவு, தேவை எவ்வளவு இருக்குது, அளிப்பு எவ்வளவு இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு QD பார்ப்போம். QD 100 - 5p. இப்போ 100 மைனஸ் 5 பெருக்கல் p மதிப்பு எவ்வளோங்க? 10. தட் இஸ் 100ல் 5 -5 × 10 -50. தட் இஸ் 100ல் 50 போக 50. ஸோ QD எவ்வளோங்க? 50. ரைட்டா? அடுத்த QS எவ்வளவுன்னு பார்ப்போம். QS ஈக்குவல் டு 5p. அப்படியே டைரெக்டாக அவ்வளோதான். 5 பெருக்கல் 10 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 50. ஸோ QS எவ்வளோங்க? 50. பண்டத்திற்கான தேவை அளவு எவ்வளவு இருக்குங்க? 50. அதே பண்டம் அளிப்புடைய அளவு எவ்வளவு இருக்குங்க? 50. சமமாக இருக்கணும், ரெண்டு சமம். இதுவும் 50, இதுவும் 50. எப்போ? விலை 10ன்னு இருக்கிறப்ப. அப்போ சமநிலை விலை அப்படிங்கிறது அளிப்புடைய அளவும் சமமாக இருக்குது, விலை இது தேவையுடைய அளவும் சமமாக இருக்குது. 50ங்கிற அலகுகள் 50 அலகுகள் இருக்கிறப்ப ரெண்டு சமமாக இருக்குது. அந்த இடத்துல விலை எவ்வளவு இருக்குங்க? விலை 10. ஸோ இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, ₹10 அப்படிங்கிற விலை அளவில் தேவை அளவும் அளிப்பின் அளவும் சமமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 10ங்கிறது என்னன்னாக்கா சமநிலை விலை. சரிங்களா? சமநிலை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமன்பாடு நேர்கோட்டு சமன்பாடு படி சொல்லிங்களா, அந்த கருத்தை இங்கே நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்.
மாணவர்களே, இப்போ நம்ம வந்துட்டு அணிகள் பற்றி பார்ப்போம். அணிகள்னாக்கா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அணி, மேட்ரிசஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அணிகள். இந்த மேட்ரிக்ஸில் வந்து பின்னாடி வந்து கிராமர் அப்படிங்கிறவர் சில ஒரு விதியை வடிவமைத்து தந்திருக்கிறாரு. அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னாக்கா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேரியபிள்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அப்போ பேசிக்காக இந்த அணியை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த அணி கணக்குகளை தீர்ப்பது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கிராமர் ரூலை பயன்படுத்தணும்னு சொன்னோம்னாக்கா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணிக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த அணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்த அணிக்கோவை மதிப்பு அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். டிட்டர்மினன்ட் அப்படின்னு பேர். அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ அணிக்கோவை மதிப்பை நம்ம இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அணிக்கோவை மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிராமர் விதியை பயன்படுத்தி ஒரு கணக்கு செய்ய போகிறோம். கணக்கு இதுதான். ஒரு சமன்பாடு x + 3y = 1. அடுத்தது 3x - 2y = 14. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் கிராமர் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சி xy மதிப்புகளை சொல்லணும். ரைட்டு. இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நான் திருப்பி அப்படியே எழுதியிருக்கிறேன். x + 3y = 1, 3x - 2y = 14. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அணி வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும். அணி வடிவத்தில் எழுதணும்னாக்கா இதில் உள்ள இந்த கெழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குணகம்னு சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட். எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1, 3 அதை இந்த எழுதிட்டேன். அடுத்தது 3 - 2 அதை இந்த கீழே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டில் எக்ஸ் ஒய்ன்னு 2 இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் ரெண்டையும் இப்படி எழுதணும் வெர்டிக்கல் காலத்தில், அதாவது நிரல்களாக எழுதணும். அப்போ 1, 3, 3 - 2ங்கிறது ஒரு அணி, சதுர அணி. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய் அந்த சமன்பாட்டில் இருக்கிற ரெண்டையும் செங்குத்தாக எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அந்த மதிப்புகள் அந்தாண்ட இருக்குது பார்த்தீங்களா, சமன்பாட்டுக்கு அந்தாண்ட 1, 14 அதை ரெண்டையும் ஒரு அணி வடிவத்தில் எழுதிடுறோம். இப்போ இந்த 3 அணி வடிவமாக இந்த வந்து ஃபார்ம் எழுதணும். சரிங்களா? எழுதின பிறகு டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு. அணிக்கோவை மதிப்புன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இந்த சதுர அணி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை என்ன செய்கிறோம்னாக்கா அணிக்கோவை வடிவத்தில் எழுதிடுறோம். 1, 3, 3 - 2 இந்த நேர்கோடு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ரெண்டையும் பெருக்கணும். 1ஐயும் -2ஐயும் பெருக்கணும்னா -2. அடுத்தது 3ஐயும் 3ஐயும் இந்த கிராஸில் பெருக்கிறப்ப 3 9. மறக்காமல் என்ன செய்யணுங்க, குறியீடு மாற்றி எழுதணும், -9. ஸோ இதனுடைய மதிப்பு -2ஐயும் -1ஐயும் கூட்டினோம்னா -11. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டெல்டா கண்டுபிடிச்ச பிறகு இந்த மதிப்பு வந்து பூஜ்ஜியமாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்ணணும். பூஜ்ஜியமாக இருந்துச்சுனாக்கா இதோட நீங்கள் கணக்கை முடிச்சிடலாம். டெல்டா மதிப்பு 0, எனவே இதற்கு தீர்வுகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். டெல்டா மதிப்பு வந்து ≠ 0, 0 இல்லாத ஒரு நம்பர் வந்திருக்கு. டெல்டா ≠ 0. ஸோ என்ன உண்டுங்க, மதிப்பு உண்டு. எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, கண்டுபிடிக்க முடியும். ஏன் 0 வந்தால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ டெல்டா எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு சொன்னோம்னாக்கா என்ன செய்யறோம்னாக்கா இந்த 1, 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த 1, 14 இதில் பிரதியிடணும். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லையே இருக்கிற காலத்தில் இந்த எக்ஸுங்கிறத இந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு 1, 14, 1, 14 எழுதிட்டு இந்த 3 - 2 அப்படியே இருக்கும். 3 - 2. இப்போ இதை பெருக்கிறப்ப 1 × -2 -2, 3ஐயும் 14ஐயும் பெருக்கிறப்ப 42. மறக்காமல் குறியீடு மாற்றி -42. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -2 - 42 -44. சரிங்களா? இப்போ டெல்டா எக்ஸு -44. அடுத்தது டெல்டா ஒய். இப்போ எக்ஸுக்கு என்ன செஞ்சுங்களோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ இந்த 3 - 2ன்னு ஒய் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் காலத்தில் இருக்கிற இந்த நம்பரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 1ஐயும் 14ஐயும் இதில் பிரதியிடுங்க. 1, 3 இங்கே 1, 14. 1 இங்கே 3 வந்துடும்.
இதுக்கு பதிலாக 1 14. இப்போ இந்த மதிப்பு 1 × 14 எவ்வளோங்க 14. 3 × 1 3, மறக்காமல் மைனஸ் போட்டுக்கிறோம். 14ல் 3 போக 11. ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த டெல்டா எக்ஸை இந்த டெல்டா கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா -11ன்னு அதால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிங்கனாக்கா டெல்டா எக்ஸ் எவ்வளவுங்க -44. டெல்டா எவ்வளவு -11. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. 44 11ஆல் வகுத்தோம்னா மதிப்பு 4. இப்போ ஒய் மதிப்பு டெல்டா ஒய் பை டெல்டா, டெல்டா ஒய் எவ்வளவு 11 பை டெல்டா எவ்வளவுங்க -11. கீழேயோ மேலேயோ ஒரே ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மதிப்பில் மைனஸ் உண்டு. 11 11 கேன்சல் ஆகிடுது 1. ஸோ தீர்வு x = 4, y = -1. இந்த 4 -1 இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டிங்கன்னா அது டேலி ஆகும். இந்த சமன்பாட்டிலையும் அந்த மதிப்பை பிரதியிட்டிங்கனாக்கா டேலி ஆகும். சரிங்க. ஏன் சார் இந்த டெல்டா மதிப்பு 0 இருந்துச்சுன்னா தீர்வு கிடையாதுன்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல டெல்டா எக்ஸுக்கு மதிப்பு 44 -44. சப்போஸ் இந்த டெல்டா இந்த வேல்யூ 0ன்னு இருந்துச்சுனாக்கா -44க்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும் 0. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் வகுக்க முடியாது, மீனிங்லெஸ். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு டெல்டா வேல்யூ 0ன்னு இருந்துச்சுனாக்கா இதுக்கு சொல்யூஷன் இல்லை, அப்படியே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு தீர்வுகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் முடிச்சுக்கலாம். டெல்டா ≠ 0ன்னு சொன்னால் தான் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். இது கிராமர் ரூல். இதே மாதிரி 3 தெரியாத மதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அது 3 சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கும், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம இந்த பொருளியலுக்கான கணித முறைகள் அப்படிங்கிற பாடத்தில் பொருளியல் பாடத்திற்கு கணிதம் ஏன் அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது சார்புகள் பற்றி பார்த்தோம். சார்புகளுக்கு சார்ந்து வரக்கூடிய நேர்கோட்டு சமன்பாடுகள், அதில் எப்படி கணக்குகளை நம்ம தீர்க்கிறது, அதில் பொருளியல் பயன்பாடு எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது அணிகள் பற்றி பார்த்தோம். அணிகளில் எப்படி நம்ம இந்த எக்கனாமிக்ஸுக்கு அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வகுப்புகளில் நம்ம வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம், அதே மாதிரி ICT இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.